ஆதார வைத்தியசாலையிலே மீண்டும் ஒரு முறை நான் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நேர்காணலை மேற்கொள்வதற்காக மகப்பேற்று வைத்திய நிபுணர் வசந்தராஜா அவர்களை சந்திக்கின்றேன். வணக்கம் வசந்தராஜா அவர்களே. வணக்கம் ஐயா. அதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான எனக்கு சில தகவல் கிடைத்த அந்த தகவலின் அடிப்படையில் தான் நான் உங்களை தற்போது சந்திக்கின்றேன். அதாவது தற்போது இருக்கின்ற இந்த ஸ்கேனிங் மெஷின், அதாவது நீங்கள் ஒரு மகப்பேற்று வைத்திய நிபுணர், இந்த ஸ்கேனிங் மெஷினானது எந்த வகையில் உங்களுக்கு பங்களிப்பை வழங்குகின்றது அல்லது நோயாளர்களுக்கு நன்மை பயக்கின்றது? நல்ல கேள்வி. இன்றைய காலகட்டத்தில் இந்த ஸ்கேன் மெஷின் இல்லாமல் இந்த மகப்பேற்று யூனிட்டையோ அல்லது பெண்ணோயியல் யூனிட்டையோ நடத்த முடியாது. அப்படி நடத்த வழிகிறக்குள்ள நிறைய பிள்ளைகள் வரும். இந்த காலத்தில் இது சான்ஸே இல்லை. அப்படியான ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு எங்களோட யூனிட்ல எங்களோட யூனிட்டுக்குரிய சொந்த மெஷின் ஒன்றுமே இல்லை. நாங்கள் வேற இடத்துல இருந்தால் இந்த மெஷினை போய் பார்க்கிறோம். ஆகவே தற்போது நீங்கள் ஒரு நிரந்தர மகப்பேற்று வைத்திய நிபுணராக இருந்தும் கூட இங்கு ஒரு நிரந்தரமான ஸ்கேனிங் மெஷின் இல்லை. இதை தமிழில் என்னன்னு சொல்வது? இந்த ஸ்கேனிங் மெஷினை ஸ்கேன் மெஷினை வந்து நாங்கள் ஸ்கேன் மெஷின் நாங்கள் சொல்லுவோம். ஸ்கேன் மெஷின் சொல்லுவோம். இந்த மெஷின் இப்போ உங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு நிரந்தர பியோஜியாக மகப்பேற்று வைத்திய நிபுணராக இங்கே எவ்வளவு காலம் கடமையாற்றுகிறீர்கள்? நாங்கள் 2 வருஷம் முடிச்சு இது 1 மாதம் கம்ப்ளீட் பண்ணி கொண்டு போகிறோம். 2 வருடங்கள் முடிந்து 3வது வருடங்களில் காலடி வைக்கும் போதும் கூட உங்களுக்கு நிரந்தரமாக ஒரு மெஷின் இல்லை. ஆனால் இந்த மெஷின் எங்கிருந்து வந்தது? நான் வரக்குள்ள எங்களோட யூனிட்டுக்குரிய 2 மெஷின் இருந்தது. அந்த 2 மெஷினும் பழுதாகி போயிட்டுது. அதுக்கு பிறகு இந்த மெஷின் நாங்கள் வந்து ஆரேபதி டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்து அவங்கள்ட்ட கடனா வண்டி தான் இதை பாவிக்கிறோம். மற்றது கீழே இருக்கிற மெஷின் வந்து ஐசியூக்குரிய மெஷின், அவங்கள்ட்ட இருந்து கடனா வண்டி பாவிக்கிறோம். பாவிச்சக்கூடிய நாங்கள் அவங்கள்ட்ட வரக்குள்ள அவங்களுக்கு இதை கொடுக்க வேண்டி இருக்குது. இப்போ இதை சம்பந்தமாக நாங்கள் எங்களோட ப்ரொவின்சியல் கவுன்சிலில் மற்றது மினிஸ்ட்ரியில் கலைக்கிறதுக்குள்ள அவங்க சொல்கிறாங்க தற்போதைக்கு அவங்கள்ட்ட ஃபண்ட் இல்லை, எதிர்வரும் காலங்களில் தாரன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் வெயிட் பண்ணுறோம். இது ஆரம்பதி ஹாஸ்பிட்டலில் அந்த டிஎம்மோட குணராஜேஸ்வரம் வந்து ஒரு நல்ல மனுஷன் ரெண்டபடியாக தந்து உதவுறார். வேறு ஹாஸ்பிட்டலாக்கள் இப்படி ஒரு மெஷின் எங்களுக்கு தர மாட்டாங்க. சொல்ல போனால் கடனுக்கு வாங்கி வேலை செய்யும். கடனுக்கு வாங்கி வேலை செய்யும். சாதாரணமாக இந்த உங்களுடைய இந்த மகப்பேற்று பிரிவிலே நாளொன்றுக்கு எத்தனை கர்ப்பிணி தாய்மார்கள் சிகிச்சை பெறுகிறார்கள்? நல்ல கேள்வி. நான் இப்போ போன வருஷத்துக்குரிய டேட்டா எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், போன வருஷம் மொத்தமாக கர்ப்பிணி தாய்களும் பெண்ணோயியல் தாய்மார்களுக்குரிய ஸ்கேனை பார்த்தோம்னா 7100 ஸ்கேன் பண்ணியிருக்கிறோம். போன வருஷம் மட்டும், போன வருடம் மட்டும் 2024 மட்டும் 7100 ஸ்கேன் பண்ணியிருக்கிறோம். அப்போ இப்படி ஒரு பெரிய மெசிவான ஒரு ஒர்க் லோட் உள்ள பிளேஸில் எங்களுக்கு ஸ்கேன் மெஷின் வந்து இன்றியமையாது. எங்களுக்கு ஒரு சொந்த மெஷின் இருந்தால் தான் நாங்கள் வந்து அதை சரியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸ்கேனிங் மெஷினுடைய முக்கியத்துவம் என்ன? ரைட். இந்த ஸ்கேன் மெஷின் வந்து நிறைய விஷயங்களுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம். இப்போ உதாரணமாக கரிக்காதவங்களிலிருந்து இப்போ டெலிவரிக்கு பிறகு கூட இதை பாவிக்கிறோம். நாங்கள் இப்போ கருத்தரிக்காதவங்களுக்கு நாங்கள் பாவிக்கிறோம். அவங்க கட்டுப்பையில் கட்டி இருக்கா, முட்டைப்பையில் கட்டி இருக்குதா, இருந்தால் என்ன கண்டிஷனில் இருக்குது, அது நோமல் கட்டியா அல்லது கேன்சர் கட்டியா என்று அதை பார்ப்போம். அதை தவிர நாங்கள் வந்து இந்த பவாயில்லாதவர்களுக்கு கருமுட்டை வளர்ச்சிக்கு இதை பாவிக்கிறோம். அந்த இது இருக்குது, அதுக்கு இதை பாவிக்கிறோம். அது தவிர அந்த கருமுட்டை வெளியாயிட்டான்னு பார்க்கறதுக்குரிய ஸ்கேனும் செய்தோம். இப்படி அதுக்கு பிறகு வந்து அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் கரு வந்து கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்கா வெளியே இருக்கான்னு பார்க்கறதுக்கு உள்ளே இருந்தால் அதில் ஹார்ட் பீட் அப்படி அதில் டேட் வந்து அவங்களோட டேட் வந்து சரியான டேட்டா அப்படின்னு சொல்லி அதை பார்த்து கொண்டு போவோம். பிறகு அப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு போகக்குள்ள ஒரு 5 மாதம் முடிவில் நாங்கள் வந்து பவாக்கு பிரச்சனைகள் இருக்குதா, அப்நார்மல் பேபிஸ் இருக்குதா ரெண்டு பண்ணுற ஸ்கேன் பண்ணுறோம். மற்றது அந்த மாக்கொடி வந்து கீழே இருக்குதா, சரியான பொசிஷனில் இருக்கான்னு பார்க்குறோம். பிறகு பார்த்து கொண்டு போகிற ஸ்கேனில் வந்து பவா வந்து பெருசாக போகுது, அது மைக்ரோசோமியான்னு சொல்லுவோம். அல்லது பவா வந்து சின்னனாயிட்டு போகுதா, ஃபீட்டல் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் என்று சொல்லுவோம். அப்போ அந்த இதுகளை கண்டுபிடிப்பாங்க. அடுத்தது வந்து சில பேர் வந்து மாக்கொடி கீழே வந்து இறங்கிடுது. அப்போ அதுகளை பார்க்கறது நாங்கள். அடுத்தது வந்து சில பேர் விழுந்துட்டு வருவாங்க.
ப்ளீடிங் என்று வருவாங்க பவகடைக்கு டைம் இல்லை. அப்போ அவங்களுக்கு அந்த மாக்கொடி வந்து கர்ப்பப்பையிலிருந்து விலகி இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பாதிக்கும். அதுக்கு பிறகு வந்து டெலிவரிக்கு பிறகு இது மாக்கொடியில் துண்டுகள் எதுவும் இருக்குதா அல்லது இந்த கர்ப்பப்பை வெடிச்ச பிரச்சனை அதுகள் எல்லாம் பார்ப்பேன். ஆகவே இது ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மெஷின், அதாவது ஸ்கேனிங் மெஷின். இந்த அதாவது உங்களோட ஜின்னோப்ஸ் அதாவது பெண் நோயியலும் மகப்பேற்று வைத்திய பிரிவில் இது ஒரு மிகவும் முக்கியத்துவமானது ஒன்று. கர்ப்பத்திற்கு முன் கர்ப்பத்திற்கு பின்பு என்கின்றது மாத்திரமல்ல, கருவள சிகிச்சை நிலையத்தை நீங்கள் திறம்பட அதாவது தற்போது பலராலும் பேசப்படுகின்றது. வசந்தராஜாவினுடைய கருவள சிகிச்சை நிலையத்தில் பாரிய பங்களிப்பும் வெற்றியும் இருக்கின்றது என்று பலரும் இங்கு வருகின்ற காரணத்தினால் இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு மெஷின். இந்த மெஷின் நிரந்தரமாக இங்கு இருந்திருக்க வேண்டும். இந்த மெஷின் இல்லை, நீங்கள் ஏதோ கடனை வாங்கி குணராஜசிங்கம் இந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்றபடியினால் அவர் ஆரியம்பதி வைத்தியசாலையினுடைய மாவட்ட வைத்திய அதிகாரியாக இருந்து கொண்டு அவர் உங்களுக்கு கடனாக இந்த மெஷினை தந்திருக்கின்றார். இதை வைத்தே நீங்கள் தற்போது இந்த சேவையை செய்கிறீர்கள். இந்த மெஷின் ஒன்றை கொள்வனவு செய்வதாக இருந்தால் இதனுடைய பெறுமதி என்ன? இப்போ இந்த மெஷின் வாரல, இதுக்கு அடுத்த வெர்ஷன் தான் வருது, அது 10 மில்லியன் வருது. அப்போ நாங்கள் இப்படி கவர்மெண்ட்டை கழிச்சு அப்புறம் இந்த வன்னி கோப்புன்ற என்ஜிஓட்ட கழிச்சுனாங்க. அப்போ அவங்க எல்லாத்தையும் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு வேண்டி ஒரு 8 மில்லியன் வச்சுருக்குறாங்க. 2 மில்லியன் அவங்கள்ட்ட இல்லை. அப்போ அவங்க சொன்னாங்க 2 மில்லியன் எங்கேயாவது தேடி பார்த்து தாங்க, தந்தால் நாங்கள் இது வேண்டி. அவை உங்களுக்கு இந்த மிஷினை வாங்குறதுக்கு நீங்கள் உங்களோட முயற்சி எடுத்திருக்கிறீங்க. வன்னிகோப் நிறுவனமானது அவர்கள் அங்கும் இங்கும் கலெக்ட் பண்ணி அல்லது தானாகவே உங்களுக்கு செய்வதற்கு முன் வந்திருக்கிறார்கள். முதற்கண் இந்த வன்னிகோப் நிறுவனத்திற்கு, அரசு சார்பற்ற நிறுவனத்திற்கு, என்ஜிஓக்கு பிரதேச மக்கள் சார்பாக எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்தவனாக மேலும் இன்னும் 2 மில்லியன்கள் உங்களுக்கு தேவைப்படுகின்றது. ஆகவே நான் இந்த விடயங்கள் அறிந்தவுடன் இது தொடர்பாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் அவர்களுடன் இன்று காலை 2 தடவைகள் முயற்சித்தேன். நான் நினைக்கின்றேன் அவர் எனக்கு தொலைபேசி அழைப்புக்கு ஆன்சர் பண்ணுவார், ஆனால் அவர் கடும் பிஸி என்று நினைக்கின்றேன். அந்த நேரத்தில் அவர் இன்னும் எனக்கு ஆன்சர் பண்ணவில்லை. எனக்கு தொலைபேசி இலக்கத்துக்கு அவர் எடுப்பார். எடுக்கின்ற போது நான் இந்த விடயத்தை கூறுவேன். அது மாத்திரமில்லை, நான் எனது முயற்சியை கைவிடவில்லை. உடனடியாக எமது கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்களுடன் உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது எஸ் மிஸ்டர் ரவீந்திரன் குட் மார்னிங் என்று சொல்லி பேச்சு ஆரம்பித்தவர். நான் காலையிலே கூறினேன், சார் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையிலே எங்களுக்கு ஒரு ஸ்கேனிங் மெஷின் இருக்குது, இல்லையான்னு கேட்டார். நான் இல்லை என்று இங்கே ஆரியம்பதி வைத்தியசாலையிலிருந்து கடனுக்கு வாங்கி கொண்டுதான் அந்த மெஷினை செய்கிறார்கள். பிஓஜியை அதாக வசந்தராஜா என்கிறவர் பாரிய சேவையை செய்கின்றார். அவருக்கு தற்போது உள்ளது இந்த மெஷின். ஆகவே இந்த மெஷின் ஒன்றை வழங்குவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று கேட்டு, மாத்திரமல்ல வன்னிகோப் நிறுவனம் நான் கூறவில்லை, ஒரு அரசு சார்பற்ற நிறுவனம் 8 லட்சம் இதற்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது. இன்னும் 2 லட்சம், இன்னும் 2 மில்லியன் 8 மில்லியனை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இன்னும் 2 மில்லியன் பணம் தேவை. ஆகவே மொத்தம் இதோட விலை வந்து 10 மில்லியன். 8 மில்லியனை தருவதற்கு வன்னிகோப் நிறுவனம் தயாராக இருக்கிறது. நீங்கள் 2 மில்லியன் தர வேண்டும் என்று கேட்டபோது உடனடியாக அவர் மீண்டும் கேட்டார், எந்த வைத்தியசாலை சொல்லுங்கள், மீண்டும் ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க வைத்தியசாலை என்று அவர் கூட்ட. நான் கூறினேன், இது வந்து களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலை என்று. உடனடியாக சொன்னால் இது சம்பந்தமாக ஒரு ரிக்வெஸ்டை உடனே எனக்கு தேவை. நான் இதை அதாவது நிதி தொடர்பான அதிகாரிகளுடனும் எனது செயலாளருடன் கதைத்து நான் உடனடியாக அதை செய்கிறேன் என்கின்ற உறுதிமொழியை வழங்கிவிட்டார். ஆகவே இது சம்பந்தமாக நான் புவனேந்திரநாதன் அவர்களிடம் கூறியிருக்கிறேன். வைத்திய அத்தியட்சகர் புவனேந்திரநாதன் அவரும் இந்த விடயத்தையே கூறினார். கூறும்போது அதாவது அவர் கூறும்போது இவர்கள் அரசு சார்பற்ற நிறுவனத்துடன் சேர்ந்து செய்வதற்கு தயாராக இருப்பார்களா என்று நான் சொன்னேன், அதற்கு ஒரு அனுமதியை கேளுங்கள். அரசு சார்பற்ற நிறுவனம் 8 மில்லியனை தருகிறது, 2 மில்லியனை நீங்கள் தருகிறீர்கள். ஆகவே மொத்தமாக 10 மில்லியன் பெறுமதியில் இந்த ஸ்கேனிங் மெஷின் பொருத்தப்படுகின்றது. இதற்கு கிழக்கு மாகாண சபையினுடைய அனுமதியை தேரும்படி மாகாண சபையிடம் கேளுங்கள், அதை போன்று மத்திய அரசிடம் கேளுங்கள் என்று கூறிய போது எங்களுக்கு பல தேவைகள் இருக்கிறது என்று நான் சொன்னேன். இது முதலாவது இந்த தேவையை நேரில் பேசிய போது அந்த வகையிலே நான் கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் என்றால் காரணம் உங்களோட கதைக்கு நான் நினைக்கிறேன் சூடாகவில்லை. உடனே அவருடன் கதைத்த போது அவர் அதை ஆமாம் என்று கூறிவிட்டார். ஆக எங்களுக்கு அது தாமதம், இந்த கடிதம் சென்றடைவதும் அதே போன்று அந்த அனுமதியை வழங்குவதுதான் தாமதம். அதற்குரிய ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுடன் விட்டவனாக இந்த நேர்காணலை முடித்துக் கொள்கின்றேன்.
நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நான் இந்த நேரத்திலே எங்களோட ஹானரபிள் கவர்னர் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் அவர்களுக்கு இந்த 2 மில்லியனை தாரத்துக்கு ஒத்துக்கொண்டதுக்காக வேண்டி என்னுடைய மீண்டும் மீண்டும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வதோடு இதுக்காக முயற்சித்த மிஸ்டர் ரவீந்திரன் உங்களுக்கும் என்னுடைய மிகவும் அன்பான தாழ்மையான வணக்கங்களும் நன்றிகளோடையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.